இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா மகரத்துக்கு அதிபதி சேட்டன் அவர் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த வீடு கொடுத்த சேட்டனுடைய 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து அவர் அந்த ஹவுஸ் ஓனராகவும் செயல்படுவார். அந்த இடத்துலையும் பார்த்தோம்னா 8ஆம் அதிபதி குரு உங்களுக்கு உச்ச குருவின் பார்வையாக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். இதெல்லாம் சாஸ்திரங்களில் விபரீத ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இப்போ வழக்கமாக இந்த சுபகாரியங்கள் நடக்கிறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு வெளிநாட்டு பயணம், ஒரு திருமணம், புத்திர பாக்கியம் இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாம் எதிர்பாராத ஒரு உச்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அதற்குண்டான முயற்சி பயிற்சி நம்ம செஞ்சு தான் ஆகணும். இதுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கமாக குரு வழிபாடு, முருகன் வழிபாடு, அம்மன் வழிபாடு, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, ராகுவுக்கு உண்டான துர்கா வழிபாடு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் கேதுவோடைய நட்சத்திரத்தில், அதாவது மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரம், பூராடம், பரணி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மகாலட்சுமி அம்மன் தாயார் அம்பாள் வழிபாடு, அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா பெருமாள் கோயில்லையுமே இந்த தாயார் சன்னதி இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பிரதான கோயில்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுடைய 6ஆவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுவுடைய நட்சத்திரம் வரும். அப்போது திருவாதிரை, இந்த பக்கம் சுவாதி, இந்த பக்கம் சதயம். இந்த நாட்களில் நீங்கள் ஒரு பயணத்தை, ஒரு வெற்றியை தொடங்கும் பொழுது, இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பை தொடங்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், லாபம், வெற்றி, பேர், புகழ், அந்தஸ்து, பூர்வீகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய குட் நியூஸ், மளமளவென்று மின்னல் வேகத்தில் மேலே போய் ஒரு உச்சத்தில் அமர்வது, இவை அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இப்போ நம்ம பூரண